Hi, எப்படி இருக்கீங்க? உலகத்திலேயே அதிகமா பேக் பண்ணி எடுத்துட்டு போற ஃபுட் அப்படினா தயிர் சாதம் தாங்க. ஸ்கூல்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் யூஸ் பண்றது ஒரு தயிர் சாதம். பட் ஆனா எல்லாரும் கம்ப்ளைன்ட் பண்றது தயிர் சாதம் மார்னிங் சாப்பிட்டா நல்லா இருக்கு. பட் ஆபீஸ்லயோ ஸ்கூல்ல போய் சாப்பிட்டா ரொம்ப ஹார்டா இருக்கு, சாஃப்ட்டா இல்ல அப்படினு. ஆனா ஒரு ரெஸ்டாரன்ட்லயோ இல்ல ஒரு ஹோட்டல்லயோ வச்சிருக்கிற தயிர் சாதம் எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்ட்டா, ஸ்மூத்தா அதே மாதிரி டேஸ்டியா பஞ்சியா இருக்கும். அது எப்படி பண்றாங்க? அந்த வீட்ல நம்ம பண்றப்போ என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம்? நான் இன்னைக்கு ஒரு 10 மிஸ்டேக் நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த 10 மிஸ்டேக்ஸை உங்களுக்கு சொல்லி அதை ரெக்டிஃபை பண்ணி எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான சாஃப்ட், ஸ்மூத், டேஸ்டி தயிர் சாதம் பண்ணலாம். அதான் நான் பண்ண போறேன். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் அந்த தயிர் சாதத்தை நான் தாளிக்க போறேன். அதில் என்ன ஸ்பெஷல் அதையும் பார்த்துருவோம். ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு recipecheckr. ஒரு தயிர் சாதத்துக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் தேவைப்படும்? ஏன்னா ஒரு தயிர் ஊற்றி சாதத்தில் மிக்ஸ் பண்ணால் தயிர் சாதம் ஆயிடாது இல்லையா? ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணால் அதுக்கு பர்டிகுலராக சில இன்கிரீடியன்ஸ் தேவை. ஏன்னா இன்றைக்கி நான் காட்டுறேன், அந்த லிஸ்ட்டை பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி சிம்பிளாக நம்ம வீட்டிலே இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான். அதை வச்சுட்டு எப்படி ஒரு ஸ்பெஷலாக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான என்ன பொருட்கள் பார்த்துருவோமா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த தயிர் சாதத்துக்கு அந்த ரைஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான். எப்பொழுதுமே வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பச்சரிசி வந்து நிறைய வெரைட்டி கிடைக்கும். அதாவது பழைய பச்சரிசி கிடைக்கும், புது பச்சரிசி கிடைக்கும். தயிர் சாதம் எப்பொழுதும் கொஞ்சம் குழஞ்சி இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் வாங்குறப்போ தயிர் சாதத்துக்குன்னே தனியாக புது பச்சரிசி வாங்கிடுங்க. அதாவது நியூ ரைஸ். இது வந்து சீக்கிரம் குக் ஆகும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து இந்த ரைஸை கரெக்டாக பண்ணாது. அது ஒரு மிஸ்டேக். அப்புறம் ரெண்டாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இந்த பச்சை அரிசியை கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் ஊறி இருக்குது. ஸோ இந்த ஊறின பச்சரிசியை நம்ம குக் பண்ணுறப்போ இது வந்து உள்ளே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஈவன் குக்கிங் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் பின்னாடி நம்மகிட்டருந்து எடுக்கிற இந்த தண்ணியோ இல்லை பாலோ அது வந்து ரொம்ப உறிஞ்சாது. அப்போ உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், குக்கரில் இதை இப்போ நான் குக் பண்ணுறேன். ஸோ இப்போ 2 மிஸ்டேக் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த குக்கிங்கில் என்ன பண்ணணும், எவ்வளோ குக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போது இந்த ரைஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20 நிமிஷம் ஊறின அரிசி, அதில் ஒரு 2லேருந்து 2.5 பங்கு தண்ணி வைக்கிறேன் நான். நமக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஊறினதுனால அதுவே ஓரளவு தண்ணி எடுத்துருச்சு. நான் அடிஷ்னலாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக ஒரு 2லேருந்து 2.5 பங்குன்னு வச்சுங்களேன். ஒரு கப்பு ரைஸ்னால் ஒரு 2லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் தண்ணி. ஸோ இப்போ கொஞ்சம் இதில் ஸ்டீம் வந்தோடனே இந்த வெயிட்டை போட்டுட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம குக் பண்ணுறோம். அதுக்குள்ளே அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ரைஸில் என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம 2லேருந்து ஒரு 3 விசில் நல்லா குக் ஆயிடுச்சு, ரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்துருச்சு, நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சூடாக இருக்கிறப்பவே இந்த தயிர் சாதத்தை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த லம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அந்த கட்டி கட்டியாக வரதெல்லாம் வந்து இந்த கரெக்டான ப்ராசஸ் டைம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். இது வந்து ஆறுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது. எல்லோரும் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து இது வந்து ஆறி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சூடாக இருக்கிறப்பே பால் மிக்ஸ் பண்ணி பாலை ஆட் பண்ணி இதை அப்படியே கூல் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ரொம்ப முக்கியம். சாதம் வந்து நம்ம பால் ஊற்றி தான் நம்ம கூல் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கூல் ஆகிறப்ப என்னென்னா அந்த பால் ஃபுல்லாக உள்ளே எல்லாமே அப்சர்வ் பண்ணி சாஃப்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து என்னென்னா கூலாகி சூடுலேருந்து ஒரு வார்ம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பண்ணுறப்பே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இது கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் ஆயிரும். நம்ம எடுத்த எல்லா பாலையுமே அதில் ஊற்றிட்டோம். அவ்வளோ பாலையும் இது வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போது
இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக கூலாக முன்னாடி இந்த வார்ம் ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஒரு 1.5 ஸ்பூன் பட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ லைட்டாக வார்மாக இருக்கிறப்ப இந்த பட்டர் வந்து ஈஸியாக நமக்கு உள்ளே மிக்ஸ் ஆகிடும். எல்லோரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து பட்டர் வந்து நல்ல சூடாக இருக்கிறப்ப ஆட் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒரு நெய் ஸ்டேஜுக்கு வந்துடும். அது தனியாக மிதக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த க்ரீமியாகவே அது மிக்ஸ் ஆகிடும் அந்த பட்டர். ஸோ மைல்டு அந்த ஒரு வார்ம்னஸ் இருக்கிறப்பே நீங்கள் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பட்டர் மிக்ஸ் பண்ணி இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கூல் பண்ணிடுறோம். இனிமேல் வந்து இது லம்ஸாக வராது, கட்டி ஆகாது. ஏன்னா இப்போ தயிர் இந்த ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் வந்து தயிரை வந்து அப்படியே ஆட் பண்ணுறது. அது வந்து என்ன ஆகும்னா தயிர் சூடாக இருக்கிறப்ப ஆட் பண்ணுனா அந்த தயிர் வந்து கொஞ்சம் லம்ஸ் ஆகிடும். அதனால் தயிர் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் வந்து நல்லா ஆறிடணும். அதனால் இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே வெயிட் பண்ணுறேன் நான். மிஸ்டேக் நம்பர் 5, யூஸ்வலாக என்ன ஆகும்னா தயிர் வந்து நம்ம சேர்க்குறது வந்து எந்த தயிர் சேர்க்க போகிறோம். எப்பொழுதுமே வந்து தயிர் சாதத்துக்கு புளிக்காத தயிர் தான் வேணும். ரொம்ப ப்ரிஃபரபிள்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு ஊற வச்ச தயிர் மார்னிங் இருக்கு இல்லையா, அந்த தயிர் அதாவது புளிக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்று வந்து அதோட டேஸ்ட், ரெண்டாவது வந்து அந்த புளிக்கிற தயிர் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் தயிர் சாதத்தோட கம்ப்ளீட் டெக்ஸ்சரே மாற்றிடும். ஏன்னா ஃப்ரெஷ் தயிர் தான் உங்களுக்கு வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகம். அதனால் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது. ஸோ நான் கொஞ்சம் தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். மிஸ்டேக் நம்பர் 6, நம்ம தயிர் இப்போ சேர்த்தது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த தயிரை வந்து நம்ம சூடாக சேர்க்குறப்போ இந்த ஃப்ரெஷ் கர்டில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் வந்து அதோட எஃபெக்டே சுத்தமாக போயிடும். ரெண்டாவது அந்த தயிரும் ஒரு மாதிரி தெரிஞ்சு அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரெஷ் கர்டை நம்ம இந்த மிக்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இதில் இனிமேல் நம்ம அடுத்து க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம க்ரீமை ஆட் பண்ணுறோம். இப்போது எல்லாரும் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா க்ரீம் வந்து முன்னாடி ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன், வேணுங்கிற அளவு சால்ட்டை நான் போட்டுக்கிறேன். இப்போ சால்ட்டை போட்டு செக் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் நம்ம சால்ட் போடல, ஒரு ஜென்டில் மிக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், வேக வச்சிட்டோம், நம்ம வந்து பால் ஊற்றிட்டோம், பட்டர் போட்டுட்டோம், இந்த ஸ்டேஜில் தயிரும் ஆட் பண்ணிட்டோம் ஆறுனதுக்கப்புறம். இப்போ 4ஆவதாக இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் வந்தோடனே டேஸ்ட் பார்த்து ஃபர்தராக ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை அந்தந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போது க்ரீம் ஆட் பண்ணுறது யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க மிஸ்டேக் அப்படின்னா க்ரீமை வந்து முன்னாடியே ஆட் பண்ணுவாங்க, அதாவது பட்டரோடய ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சால்ட் செக் பண்ணி எல்லாம் ஃபைனல் பண்ணி இந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரிச்னஸ்க்காகவும் ஒரு ஸ்மூத்னஸ்க்காகவும் தான் சேர்க்குறோம். ஃப்ரெஷ் க்ரீம் இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம க்ரீமை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பேஸ் இன்க்ரீடியன்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் சால்ட் போட்டோம், க்ரீம் போட்டோம், டேஸ்ட் பார்த்துருவோம். பட்டரி ஸ்மூத் தயிர் சாதம். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த மிக்சிங் முடிஞ்சது. இனிமேல் நம்ம தாளிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறோம். அதில் என்னென்ன பண்ணுறோம், என்ன இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அதை பார்த்துருவோம். இதை இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன ஊற்றி தாளிக்க போகிறோம், என்னென்ன போட போகிறோம், எந்த ப்ராசஸில் பண்ணுறோன்னு பார்த்துருவோம். இப்போது நம்ம மிஸ்டேக் நம்பர் 8 எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மிஸ்டேக்குன்றதோட ஒரு பெட்டர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எந்த எண்ணெயில் வேணாலும் நம்ம வந்து தாளிக்க முடியும். பட் அதே வந்து ஒரு நல்ல ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணெய் அப்படின்னா கடலெண்ணெய், அதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து அந்த நம்ம வறுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போட்டு நம்ம வறுத்து நம்ம உள்ளே போடுறப்போ அந்த ஃப்ளேவரே தனி. நம்ம ஏற்கனவே நிறைய பியூட்டிஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது ஒரு வேல்யூ அடிஷன் தான். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு மந்த்ரா கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே
இப்போ இந்த ஆயில் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் நல்ல நம்ம தயிர் சாதம் பண்ணாலும் அந்த ஆயில் ரொம்ப ஹீட் ஆகி நம்ம ஃப்ரை பண்ணுறது கருகிருச்சுன்னா அந்த தயிர் சாதோட லுக் அண்ட் ஃபீலே போயிடும். அதனால் இந்த ஆயில் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமான ஒரு மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த குண்டு மிளகா இப்போ எடுத்துகிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஆயில் டெம்பரேச்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லோரும் தப்பு பண்ணுறது இது. என்னோடய பாயிண்டில் நான் எழுதியிருக்கிறது 9th மிஸ்டேக். நான் இப்போ ஒரு மைல்டு ஹீட் அந்த ஆயில் கரெக்டாக வந்துருச்சு, அந்த பொரியிற ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், கலர் மாறலை, அந்த மிளகாவோட கலர் மாறலை. இப்போது ஒரு அரை டீஸ்பூன் நான் கடுகு இதில் போடுறேன். இந்த கடுகு கரெக்டாக பொரிஞ்சு வரப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. கலர் மாறிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அது அந்த உளுந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பொடியாக ஒட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா ஃபர்தராக அந்த கலரிங் நமக்கு நடக்காது. ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகா, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி. நம்ம கொத்தமல்லி இதுலேயே ஆட் பண்ணுறோம். கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் தான், அதுக்கு மேலே இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேஜில் என்ன முக்கியம்னா நம்ம சேர்க்கிற எல்லோரும் இந்த தயிர் சாதத்துக்கு நம்ம தாளிக்கிறப்போ பெருங்காயம் சேர்ப்பாங்க. பட் ஆனால் பொடியாக சேர்க்குறதோட நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், அது பொடியாக சேர்க்குறப்ப சரியாக மிக்ஸ் ஆகாது, சரியாக உங்களுக்கு ஈவனாக இருக்காது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சில சமயம் தயிர் சாதத்தில் ஒரு கசப்பு தெரியும். ஸோ அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்காக பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கரைச்ச தண்ணி. அந்த கரெக்டாக குக்காகி அந்த பெருங்காயத்தோட ரா ஃப்ளேவர் போனோடனே எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு ஜென்டில் மிக்ஸ். ரொம்ப முக்கியம், ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆயில் ஜஸ்ட் நம்ம வேணுங்கிற அளவு எவ்வளோ தாளிக்கு எடுத்துருக்கோமோ அதை தேவையான ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு அடிஷ்னல் டச். அதுக்காக நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி கொஞ்சம் தாளிச்சிருக்கோம், கொஞ்சம் அடிஷ்னல் கொத்தமல்லி போட்டுட்டு இது ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல். அதாவது கொஞ்சம் மாதுளை விதை, ஒரு 4-5 கிரேப்ஸ். இது அங்கங்கே தெரியும், நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ வாயில் ஒரு புளிச்சிட்டு ஒரு யூனிக்காக ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு 4-5 க்ரீன் கிரேப்ஸ், ஒரு 4-5 பிளாக் கிரேப்ஸ், இன்னொன்று 2 போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி, இந்த கலர் ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா, இந்த தயிர் சாதத்தோட பியூட்டி என்னென்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நீங்கள் இதை சாப்பிட்டாலும் இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஏன்னா இதை நம்ம ஒரு கண்ட்ரோல்டு ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் தயிர் சாதம், அதில் என்ன ஒரு 10 மிஸ்டேக்ஸ் ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மிஸ்டேக் நான் லிஸ்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஒரு தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதுக்கு சர்விங்க்கு பெஸ்ட்டு மாங்காய் ஊறுகாய், மோர் மிளகாய், கொஞ்சம் அப்பளம், ஒரு தெய்வீகமாக இருக்கும். அதாவது சாப்பிட்றப்போ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது இல்லாமல் சில மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு வருது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஒரு லைக் கொடுங்க. ஒரு தயிர் சாதத்தில் எவ்வளோ டெக்னிக்காக இருக்குதுன்னு நீங்கள் முன்னாடி இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு தயிர் சாதத்தில். அதனால் இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் டிஷ்ஷு, ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷு.
இன்ஃபேக்ட் தயிர் சாதம் பர்ஃபெக்டான ஒரு தயிர் சாதம் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. இதை மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.